Hello students, welcome to Shiny Maths 8th standard Maths chapter 1 exercise 1.4ல 4th sum solve பண்ணிரலாம். Examine if each of the following is a perfect square. அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு நம்பர் தந்திருப்பாங்க. இந்த நம்பர் perfect square ஆனு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இத கண்டுபிடிக்கிறதுக்கு டா ஃபார்மட்டே பண்ணிருங்க. 7 2 5. ஓகே. லாஸ்ட் என்னது இருக்கு? 5 இருக்கு. கண்டிப்பா 5 டேபிளுக்கு போகும். ஓகேங்களா? 7ல 5 வந்து 1 டைம்ஸ் தான் இருக்கும். 1 5s are 5. சோ இப்போ 7ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 2. ஓகேங்களா? அப்ப அந்த பேலன்ஸ் 2 நீங்க இங்க எழுதிக்கணும். இப்போ வந்து இது 22 மாறிரும். இனிமே 4 5s are 20. திரும்பவும் பேலன்ஸ் என்னது 2. இப்போ இது 25 மாறிரும். ஓகேங்களா? சோ இப்போ 5 5s are 25. ஓகே, திரும்பவும் லாஸ்ட் என்னது 5 தான். அப்போ 5 டேபிளுக்கு போகும். 5 2s are 10. சோ இப்போ 14ல இருந்து 10 மைனஸ் பண்ணா பேலன்ஸ் 4. ஓகேங்களா? சோ இப்போ இது வந்து 45 மாறிரும். 9 5s are 45. இனிமே 29 வந்து எந்த டேபிளுக்குமே போகாது. ஏன்னா இது வந்து ஒரு பிரேம் நம்பர். அப்ப இனிமே இதை எப்படி எழுதலாம்னா root of 7 to 5 is equal to root அப்படியே எழுதிருங்க. இந்த 7 to 5க்கு பதில் 5 இருக்கு பாத்தீங்களா சைடுல, இது அப்படியே எழுதணும். 5 into மல்டிபிள் சிம்பல், நெக்ஸ்ட் திரும்ப 5 into இந்த 29 எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 7 to 5 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூவான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ரூட்டுக்குள்ள ஒரு வேல்யூ 2 டைம்ஸ் வரணும். இப்போ பாருங்க 5 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, இது ரைட் தான். ஆனால் இங்கே பாருங்க 29 வந்து வெறும் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இது 29 into 29 இந்த மாதிரி வந்து அப்படின்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. ஆனால் 29 வெறும் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வெறும் ஒரு வாட்டி வந்து அப்படின்னா இது வந்து நாட் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம் 7 to 5 இஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இனிமே செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். 190. ஓகே, சேம் அதே டா ஃபார்மேட் தான். லாஸ்ட் 0 இருக்கு, கண்டிப்பா இது 5 டேபிளுக்கு போகும். ஓகேங்களா? 3 5s are 15. ஸோ இப்போ பேலன்ஸ் இங்கே என்னன்னா 4. இப்போ இது வந்து 40 ஆயிரும். அப்போ 8 5s are 40. ஓகே, லாஸ்ட் இப்போ 8. ஸோ இது வந்து ஈவன் நம்பர் இல்லையா, கண்டிப்பா இப்போ 2 டேபிளுக்கு போகும். 1 2s are 2. இப்போ பேலன்ஸ் 1. அப்போ இது இப்போ 18 ஆயிடுச்சு. 9 2s are 18. ஸோ இப்போ பாருங்க 19 வந்து ஒரு பிரேம் நம்பர். அதாவது 19 வந்து 19 டேபிளுக்கு மட்டும்தான் போகும். வேணா எழுதிக்கலாம் 19 1 டைம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ ரூட் ஆஃப் 190 இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட் அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் 190க்கு பதில் இந்த சைடில் இருக்கிறத எழுதணும். 5 into 2 into 19. 1 எழுதினாலும் ஒன்று தான், எழுதாட்டாலும் ஒன்று தான். ஸோ இப்போ பாருங்க ரூட்டுக்குள்ள இருக்க எல்லா வேல்யூம் என்னது தனித்தனியா தான் இருக்குது. அப்போ இது வந்து அதனால இது கண்டிப்பா என்னது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்ப எழுதிக்கலாம் 190 இஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஸ்கொயர். ஓகேங்களா? ஓகே, தேர்ட் சப்டிஷன் பார்த்துடலாம். 841. ஓகே, டா ஃபார்மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து எந்த டேபிளுக்குமே போகாது, ஒரே ஒரு டேபிளுக்கு மட்டும் தான் போகும். எப்போனா 29 டேபிள் மட்டும் தான் போகும். 29 அதுவும் 841 29 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ 29 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு பிரேம் நம்பர். இது பிரேம் நம்பர் ஆனனால இதுக்கு மேலே நீங்கள் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ ரூட் ஆஃப் 841. ஸோ ரூட் அப்படியே எழுதிடலாம். 841க்கு பதில் இதை எழுதிக்கலாம் 29 into 29. ஸோ இது சைடில் இருக்கிறது, அதை தான் நீங்கள் எழுதணும். ஸோ இப்போ பாருங்கள் ரூட்டுக்குள்ள 2 வேல்யூ இருக்கு, அதுவும் சேமான 2 வேல்யூ. ஸோ அப்போ ரூட்லேருந்து இதை வெளியே எடுக்கும்போது ஒரே ஒரு 29 நம்ம வெளியே எடுக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ 2 29 வந்திருக்கு ரூட்டுக்குள்ள. அப்போ இது வந்து என்னது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம் 841 இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் அந்த சம். ஓகே, ஃபோர்த் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். 1089. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். சேம் அதே டா ஃபார்மேட் 1089. ஓகே, இது கண்டிப்பாக 3 டேபிளுக்கு போகும். 3 3s are 9. அப்போ பேலன்ஸ் 1. இப்போ இது 18 ஆயிரும். 6 3s are 18. ஓகே, நெக்ஸ்ட் 3 3s are 9. ஓகே, திரும்பவும் இது 3 டேபிளுக்கு போகும். ஓகேங்களா? அப்போ 1 3s are 3. நெக்ஸ்ட் 2 3s are 6. நெக்ஸ்ட் 1 3s are 3. ஓகே, நெக்ஸ்ட் 121 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 11ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 11 11s are என்னது 121. ஓகே, நெக்ஸ்ட் 11 வந்து ஒரு பிரேம் நம்பர். ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. அப்போ ரூட் ஆஃப் 1089 இஸ் ஈக்குவல் டு ரூட் அப்படியே எழுதிருங்க. ஸோ சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே எழுதிடலாம் 3 into 3 into 11 into 11. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ரூட்டுக்குள்ளே 2 3 இருக்குது, 2 11 இருக்குது. மாதிரி வந்தாலே இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம் 108 இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். பர்ஃபெக்ட்
ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.